ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய பல முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும், கூடவே உங்கள் பணமும் சூப்பராக மிச்சமாகும். நீங்கள் ஸ்மார்ட்டான கிச்சன் குயின் ஆகணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கெட்டிலோட பேஸில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு கரை படிஞ்சிருக்கும். அதை என்ன தான் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு ரிமூவ் ஆகாது. ரொம்பவே சிம்பிளாக எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் லெமன் தோலை கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போது கெட்டிலை ஆன் பண்ணிடலாம். தண்ணி கூட லெமன் தோலும் சேர்ந்து கொதிக்கிறதுனால நம்ம கெட்டிலில் இருக்க கரை எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும், கூடவே ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கெட்டிலை ஓப்பன் பண்ணும்போது அது நல்லாவே வாசனையாகவும் இருக்குது. கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கெட்டில் இப்போது எவ்வளோ க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்னு. வீக்லி ஒன்ஸ் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்க பைப்ஸ், டேப்ஸ் அண்ட் ஹேண்ட் ஷவரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பான கரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு காலியான பேஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே கொஞ்சமாக பேஸ்ட் ஒட்டிகிட்ருக்கோம். இந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு நம்மளோட டேப், பைப்ஸ் அண்ட் ஹேண்ட் ஷவர் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டுடலாம். ரப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கலாம் வேண்டாம், தண்ணியில் டைரெக்டாக வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட பைப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி புதுசாக இருந்துச்சோ அந்த மாதிரி புதுசாக க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கிச்சன் சிங்க்கு கூட வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே முளைவிட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பிளை உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டுக்கு இடையில வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு அந்த உருளைக்கிழங்குல முளைவிடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி ஆரஞ்சோட தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதுவும் நெகம் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஆரஞ்சோட தோல் உரிக்க போகிறோம். அதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியை ஆரஞ்சோட சென்டரில் இந்த மாதிரி தோல் மட்டும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டெப்த்தாக கட் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணின போர்ஷனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு வந்து அந்த பீல்லேருந்து ஈஸியாகவே கலண்டுட்டு வந்துடும். இதே மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்பூனை இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஆரஞ்சோட தோலை வந்து ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், 1 மினிட் கூட ஆகலை, அதுங்குள்ளே நம்ம ரொம்பவே ஈஸியாக ஆரஞ்சோட தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணின இன்னொரு போர்ஷனோட தோலையும் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இனிமேல் ஆரஞ்சு தோல் உரிக்கிறதுக்கு நெகம் தேவை கிடையாது, ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ஆரஞ்சை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண அதோட கலர் வந்து ரொம்பவே டல் ஆகிடும். அந்த மாதிரி டல்லாக இருக்கிற பர்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அந்த பர்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. பர்ஸோட எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட பர்ஸ் வந்து திரும்பவும் புதுசு மாதிரி ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட் அண்ட் ஷூஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணும்போது அதுவும் ஷைனிங்காக மாறிடும். வேஸ்லின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட பர்ஸ் இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம டம்ளர்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று கமுத்து வைப்போம். அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு சில டைம் வந்து 2 டம்ளரும் ஸ்ட்ரக் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்கான டம்ளரை நம்ம ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அந்த எண்ணெயை நீங்கள் 2 டம்ளருக்கும் இடையில இருக்க ஸ்பேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க.
2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் டம்ளரை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட டம்ளர் வந்து ரொம்பவே ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். டம்ளருக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி 2 கிண்ணம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாலோ இல்லை டிஃபன் பாக்ஸோட மூடி திறக்க முடியாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்க கத்திலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே துரு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை நீங்கள் கத்தியோட பிளேடு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களோட கத்தி துரு பிடிக்கவே பிடிக்காது, ஷார்ப்னஸும் அப்படியே இருக்கும். நீங்களும் இனிமேல் கத்தியை இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சும்மா இந்த மாதிரி தான் கையில் சுற்றி வைப்போம். பட் நம்ம அந்த மாதிரி செஞ்சாலுமே கேபிள் வந்து கொஞ்சம் நேரத்திலே மெஸ்ஸி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்படி நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சேஃப்டி பின்னை நீங்கள் அந்த சுற்றி வச்சுருக்க கேபிளில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களோட கேபிள் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே பொசிஷனில் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜிங் கேபிள், இயர்ஃபோன் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி தனித்தனியாக ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உங்களோட சார்ஜிங் கேபிள் அண்ட் இயர்ஃபோனை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மிஸ் ஆகாமல் ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி சிலிக்கா பேக்கெட்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை நம்ம கேபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா அதில் எந்த விதமான மாய்ஸ்சரும் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 9th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட், கேரட், முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி தான் சுருங்கி போயிடும். அதுக்கப்புறமா அந்த காய்கறியை நம்ம பீல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். காய்கறி மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினாலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்லேயே வதங்கி போயிடும். இந்த மாதிரி வதங்கி போன காய்கறிகளை நம்ம ரொம்பவே சிம்பிளாக திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடலாம். அதுக்காக ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வதங்கின காய்கறிகளை போட்டுருங்க. அது கூடவே ஒரு 10-15 ஐஸ் க்யூபையும் போட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் நம்மளோட பீட்ரூட்டை பாருங்கள், கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ரொம்பவே ஸ்டிஃபாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீட்ரூட் மட்டும் இல்லை, நம்மளோட வாடி போன கொத்தமல்லியை கூட பாருங்கள், இப்போ தான் செடியிலேருந்து பறித்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் ஸ்டிஃபாக இருக்குது. இனிமேல் வாடி வதங்கி போன காய்கறிகளை வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே பால் காய்ச்சின பாத்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடையெல்லாம் போய் அடியில் ஒட்டிகிட்ருக்கும். இதை கழுவுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தூக்கி போடுற மாத்திரையோட கவர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு அந்த பாத்திரத்தை லைட்டாக ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்க பால் ஆடை எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஒருவேளை உங்களோட பாத்திரம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாத்திரத்தில் ஒரு 5 minutes தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாத்திரை கவரை வச்சு ரப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் கீறல் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக மாத்திரை கவரை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் பாத்திரத்தை வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தான் நான் வாஷ் பண்ணுறேன். இதே மெத்தடில் நீங்கள் டீ போட்ட பாத்திரம், பாயசம் செஞ்ச பாத்திரம்னு எல்லாத்தையும் ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பாத்திரம் எவ்வளோ க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்பில் டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.